ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதுக்கத்தி பொண்ணு சேனல். இன்னைக்கு கேரளாவில் ஸ்கூல் லீவு. ஏன் லீவுனா ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தி. ஒரே ஜாதி ஒரே மதம் ஒரே மனுஷன் அப்படின்னு சொன்னவர். அவரோட ஜென்மதினம் இன்னைக்கு. அதனால ஸ்கூல் லீவு. என்னெல்லாம் பண்ணுறோன்னு வீடியோவில் பாருங்கள். அப்படியே ஆதார் கார்டு எடுத்தோம். 3 வயசில் எடுத்திருந்தோம். இப்போ ஸ்கூலில் இப்போ கேட்டிருந்தாங்க. அதனால ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு சின்ன பாப்பாவுக்கும் அப்படியே ஆதார் கார்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னொரு டைம் ஃபோட்டோ எடுக்கணும்னு உட்காந்துருக்குறாங்க மேடம். 2வதாக போன இடம்தான் இந்த பிந்து டெக்கரேஷன் அப்படிங்கிற ஒரு ஷாப்பு. 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி வருது இல்லையா, அதனால் ட்ரெஸ்ஸு வாடகைக்கு எடுக்க போனோம். போன வருஷம் மிஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி போய் கேட்டோம். லாஸ்ட் டைமிங்கில் கேட்டதுனால ட்ரெஸ் எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. எல்லாமே ஆர்ட்ரு வந்துச்சு, புக் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் பிடிச்சிட்டோம். 1 வீக் முன்னாடியே போய் ஆர்ட்ரு கொடுத்துட்டோம். ட்ரெஸ்ஸு மட்டும்தான் ஆர்ட்ரு கொடுத்தோம். ட்ரெஸ்ஸும் ஒரே ஒரு தோடு மட்டும் கொடுத்தோம். இன்னும் பிள்ளைங்களுக்கு காது குத்தலை, அதனால் அமுக்கி போடுற தோடு இருக்குல்ல, அது ஆர்டர் கொடுத்துருந்தோம். அது 2 மட்டும்தான். பாக்கியெல்லாம் என்னக்கிட்ட இருக்கிறத வச்சே போட்டுக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு. சின்ன பாப்பா அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து போட்டுகிட்டே இருந்தா. அவள் போட்டது மட்டும் இல்லாமல் அவங்க அக்காவையும் கூப்பிட்டு அக்கா வா அப்படின்னு சொல்லி அவளுக்கும் எடுத்து மாட்டி விட்டா. 2 பேரும் ஃபோட்டோவுக்கு போஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பானையெல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்ததாக சாப்பிட வந்துட்டோம். ரொம்ப வேலை இருக்குன்னு மூளை சொன்னாலும் நம்மளோட வயிறு கேட்க மாட்டேங்குதே. என்ன பண்ணுறது? சாப்பிட்ற டயத்தில் கரெக்டாக டான்னு பசி வந்துடுது. என்ன பண்ணுறது? வயிற்றுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டுட்டு தெம்பாக வேலையை பார்க்கலான்னு சாப்பிட வந்துட்டோம். மெனு கார்டையும் பார்த்து ஒரு வழியாக ஆர்டர் போட்டாச்சு. என் ஹஸ்பண்ட் சவுத் இண்டியன் தாலி வாங்கினாங்க. நான் சாப்பிட்டது வெஜிடபிள் பிரியாணி. வெளியில் போனால் மேக்ஸிமம் நாங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம். என் ஹஸ்பண்டுக்கு வெஜ்ஜு ரொம்ப பிடிக்கும், அதனால் வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தோடனே பிள்ளைங்க 2ம் இதுக்குள்ளே யாரோ மாட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அங்கேயும் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு வந்தாச்சு. அடுத்தது பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்கு வந்து ரொம்ப மாதம் ஆச்சு. ஏப்ரல் மாதம் பீச்சுக்கு வந்தது. அதனால் பிள்ளைங்க அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த பீச்சோட பேர் பள்ளிக்கரை பீச். மழை இல்லாததுனால இத்தனை வேலை ஒரே நாளையில் முடிஞ்சுது. மழை வந்திருந்தால் நிச்சயமாக இந்த பிளானே மொத்தமாக ட்ராப் ஆகிருக்கும். அப்படியே என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே போயாச்சு. பீச்சுக்கு போனோன்னே ஹாப்பியாக இருந்துச்சு. மழை இல்லாததுனால பீச்சுக்கு போக முடிஞ்சிச்சு. இந்த சைடு பார்க்கு, இந்த சைடு பீச் இருக்கும். பார்க்குக்கு பின்ன வந்து விளையாடலாம், ஃபஸ்ட்டு பீச்சு தான் போகணும் அப்படின்ட்டாங்க. அப்பாவோட கையை விட்டுட்டு 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நேற்று நல்ல கூட்டமாக இருந்தது. ஈவெண்ட்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் எங்கிட்ட ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து பால் கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கு கையை விட்டுட்டு நான் தண்ணியை பார்க்க ஓடி போயிட்டேன். பீச் உங்களுக்கு பிடிக்குமா? எவ்வளோ நேரம் விளையாடுவீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபேமிலி விளையாடுற பால் கேமையே ஹர்ஷா பார்த்துக்கிட்டே இருந்தா. வரவே இல்லை அவங்கள விட்டு.
நீங்க வரும். மட்டும்தான் போனோம். பீச்சுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஹோட்டலை பார்த்தோன்னே வண்டியை நிப்பாட்டியாச்சு. சைடிஷ் வாங்கிட்டு போனால் தோசையை ஊற்றி டின்னரை முடிச்சிடலாம். என்னடா தோசைன்னு சொன்னால் இப்போ பரோட்டா இருக்குன்னு உங்களோட மைண்டு வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஹோட்டலுக்கு போனோன்னே என் மனசு மாறிடுச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற பரோட்டா என்னைய பார்த்து என்னைய வாங்க மாட்டியா, என்னைய சாப்பிட மாட்டியான்னு கேட்குற மாதிரியே இருந்துச்சு. பரோட்டா என்னைய ஏக்கத்தில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சா, பரோட்டாவோட மனசு கஷ்டப்படக்கூடாதே அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். பரோட்டாவும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புதுக்கோட்டை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்போவே நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.